ஸோ அது வந்து அட் தென் அந்த படத்தில் சொல்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு ஆர்ட்டுக்காக அந்த கிரேட்னஸ்க்காக அந்த பையன் வந்து வாசிச்சிட்டே இருப்பான். ஸோ இந்த படத்தில் என்னன்னா எவ்வளோ வாசிப்பேன், இப்படி வாசிப்பேன், தலைகீழ வாசிப்பேன், இப்படிலாம் வாசிச்சிருக்கேன், மேலே வாசிச்சிருக்கேன், கீழே வாசிச்சிருக்கேன். சார் வந்து ஓகே நெக்ஸ்ட் உண்மை சொல்லி என்னடா அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து அப்போ எதுவுமே சொல்லலை எனக்கு. அப்புறம் வந்து அவர் எங்கே இது பண்ணார்னா படம் முடிஞ்சு எல்லா இன்டர்வியூஸ்லையும் என்னை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னுடைய பெஸ்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா நான் இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு சும்மா ஏதோ மவுஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன். இப்போ என்ன ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி வந்து கண் கலங்கி லிட்டரலி அழ ஆரம்பிச்சிட்டாரு இந்த பைசன் படத்தோட பாடல்கள்லாம் கேட்டு. ஐ திங்க் ஒரு டெக்னீஷியனோட ஒரு பெஸ்ட்டை வந்து நமக்கே நம்ம யாருன்னு தெரியாது. ஸோ அது அந்த ஒரு ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நான் யாருன்றதை புரிய வச்சதே என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார். இதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் சார். என்னுடைய ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ.